விவிலியத்தின் எஸ்தர் ஆகமம் வெறும் கதை அல்ல, அது ஒரு துல்லியமான வரலாற்று பதிவு என்பதை நவீன தொல்பொருள் ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. பாரசீகத்தின் சூசா நகரில் கண்டெடுக்கப்பட்ட ஆதாரங்கள் வியக்க வைக்கின்றன. முதலாவதாக, சூசா அரண்மனையின் தரைத்தளம். எஸ்தர் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள மன்னரின் அரியணை அறை, உட்புற முற்றம் மற்றும் நுழைவாயில் ஆகியவற்றின் அதே கட்டமைப்பு அகழ்வாராய்ச்சியில் கண்டறியப்பட்ட தரைத்தள வரைபடத்தோடு மில்லிமீட்டர் அளவிலும் துல்லியமாக பொருந்துகிறது. அடுத்ததாக, மொர்தகாயின் வரலாற்று தடயம். எஸ்தர் 2:19 என்ற வேதாகம வசனத்தில் சொல்கிறது, மொர்தகாய் ராஜாவின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். பாரசீக நிர்வாக குறிப்புகள் அடங்கிய மொர்துகா என்ற களிமண் பலகைகள் விவிலியத்தில் வரும் மொர்தகாய் என்ற பெயரையும் அவரது அரசு பதவியையும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன. அடுத்ததாக, பூர், அதாவது சீட்டு போடுதல். எஸ்தர் 3:7 என்ற வேதாகம வசனத்தில், அகஸ்வேரு ராஜாவினுடைய ஆட்சியின் 12வது வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் என்னப்பட்ட சீட்டு போடப்பட்டது என்று வேதாகம வசனத்தில் சொல்லிய வார்த்தை உறுதிப்படுத்தும் விதமாக, அரண்மனை சுவர்களில் கண்டறியப்பட்ட இம்மார்டல்ஸ் எனப்படும் பாரசீக வீரர்களின் சுதை சிற்பங்களும் விவிலியத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பூர் எனப்படும் பண்டைய பகடைகளும் அன்றைய கலாச்சாரத்தின் நேரடி சாட்சிகளாக கிடைத்துள்ளன. மேலும் தூண்கள் மற்றும் தரை அமைப்பு. எஸ்தர் 1:6 என்ற வேதாகம வசனத்தில், வெள்ளை நிறமும் இளநீல நிறமுமான திரைச்சீலைகள் வெள்ளிக்கண்ணிகளோடு இணைக்கப்பட்டு பளிங்குக்கல் தூண்களில் கட்டப்பட்டிருந்தது. தரையானது சிவப்பு, நீலம், வெள்ளை, கருப்பு நிறமான பளிங்கு கற்களால் பதிக்கப்பட்டிருந்தது. வேதாகம வார்த்தை உறுதிப்படுத்தும் விதமாக, மன்னர் செர்க்சஸின் அதிகாரப்பூர்வ முத்திரைகள் முதல் ராசியின் கிரீடம் தரித்த சிற்பங்கள் வரை அனைத்தும் எஸ்தர் ஆகமத்தின் ஒவ்வொரு பக்கமும் உண்மை என்பதை உரக்கச் சொல்கின்றன. புதைக்கப்பட்ட வரலாறு இன்று உண்மையை வெளிச்சமிட்டு காட்டுகிறது.